கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாய் சுகமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, வேதனை மாறும்னு ஆண்டவர் சொல்கிறார். உன் வேதனை தான். நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியம் நம்மளை வேதனைப்படுத்துகிறது? சில மனிதருடைய வார்த்தைகள் வேதனைப்படுத்துகிறதா? சில சூழ்நிலைகள் வேதனைப்படுத்துகிறதா? நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கவலைகள், அது மாத்திரமல்ல, பாடுகள், கடன், வியாதி, ஏதோ ஒரு காரியங்கள் நம்மளை வேதனைப்படுத்தி இந்த வாழ்க்கையே கசப்பான ஒரு அனுபவத்தை போல உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதோ? இன்றைக்கு சங்கீதக்காரன் 14ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில், கர்த்தர் தமது ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லுகிறார். இந்த கேள்வி வருகிறது, எப்பொழுது மகிழ்ச்சி உண்டாகும்? அது எப்படி மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லி, நம்முடைய வாழ்க்கையில் எப்போ சிறையிருப்பு மாறும் என்று சொல்லி இப்படி நமக்குள்ளேயே நினைத்து கொண்டு முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம், புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சிறையிருப்பு மாறும் மகளே. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். பாவம் செய்யும் பொழுதுதான் கர்த்தர் மீதியானியர்களுடைய கைகளில் 7 வருஷம் சிறையிருப்புக்கு விற்று போட்டார் என்று பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த 7 வருஷமும் இவர்கள் நினைச்சதை செய்ய முடியல. ஒரு விவசாயம் பண்ணினாலும் சரி, அந்த விவசாயியுடைய விளைச்சலை எல்லாம் அழித்து போடுகிறார்கள். மிருக ஜீவன்கள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் என்ன செய்து கொள்கிறார்கள்? சுதந்தரித்து கொண்டு போகிறார்கள். இவர்களால் ஒன்றும் செய்யாதபடி திகைத்து போய் நிற்கிற அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில். நான் இதை செய்ய முடியலையே, எவ்வளவு முயற்சி பண்ணுறேன், எவ்வளவு ஜெபம் பண்ணுறேன், என் வாழ்க்கையில் திகைப்பு தான் இருக்கிறது, காரியம் கைகூட மாட்டேக்குது. இந்த வேதனையான வாழ்க்கை எப்போ மாறும்? இந்த படுக்கை எப்போ மாறும் என்று சொல்லி தானே உங்களுக்குள்ள கவலையோடு கூட இருக்கிறீங்க. இதே போல இந்த சிறுமையின் அனுபவம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், மிதியானியர்கள் தம்முடைய ஜனமாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை சிறுமைப்படுத்தினார்கள். இப்படி சிறுமைப்படுத்தும் பொழுது கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் அங்கே கிதியோனை ஆண்டவர் எழுப்புகிறார். கிதியோன்ட்ட கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தை வந்தோடனே கிதியோனால் நம்ப முடியல. கிதியோன் ஆண்டவர்கிட்ட கேட்குறார். என்ன கேட்குறான்னா, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் நேரிடணும், எப்படி நேரிடுவானேன் என்று கேட்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இதுதானே கேள்வி இருக்கிறது. கர்த்தர் இருந்தால் ஏன் இந்த வியாதி வருது? கர்த்தர் இருந்தால் ஏன் இந்த கடன் சுமை வருது? கர்த்தர் இருந்தால் இந்த காரியம் நடக்கணுமே என்று சொல்லி நம்ம காரியத்தை தான் பார்க்கிறோமே தவிர நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை பார்க்க மாட்டேங்கிறோம். ஏன் ஆண்டவர் மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்தார்? பாவம் செய்ததுனால தானே, ஆண்டவரை கோபப்படுத்தினதுனால தானே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்காததையே பார்க்கிறோமே. நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்கிறது? நம்முடைய குடும்பத்தில் என்ன குறைவு இருக்கிறது? எந்த காரியத்தில் கர்த்தரை வேதனைப்படுத்தினோம், எந்த காரியத்தில் கர்த்தரை விட்டுட்டோம் என்று சொல்லி நாம் அந்த காரியத்தை சரி செய்யும் போது கர்த்தர் கிதியோன்ட்ட சொல்லுகிறார், ஒரு மனுஷரை முறியடிக்கிறதை போல நீ மீதியானியர்களை முறியடிப்பாய், மீதியானியர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் மாற்ற முடியாதது ஒன்றுமே இல்லை. எல்லாமே மாறும். எப்படி மாறும்னா, உங்களால் முடியாது, உங்களுடைய ஆற்றலால் முடியாது, உங்களுடைய பணத்தால் முடியாது, ஆனால் ஆவியானவரால் முடியுங்க. இந்த ஆவியானவர் முடியும்னா ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, பிஸ்னஸை ஒப்பு கொடுங்க. ஊழியம் செய்கிற பிள்ளைகள் உங்கள் ஊழியத்தை ஆவியானவர் கையில் ஒப்பு கொடுங்க. அவரால் ஆகும், அவர் தான் வேதனையை மாற்ற முடியும் என்பதை உங்களுக்கு ஆணித்தரமாய் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே வேதனை மாறட்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறோம். சுக வாழ்வு துளிர்ப்பதாக இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.